வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. பெட்ரோல் யார்கிட்ட இருக்கு சார்? ஒரே நிமிஷம் இருங்களா. பெட்ரோல் யார்கிட்ட இருக்கு? ரெண்டு மாநிலத்துக்கும் வரி இருக்கு, வருதா? மத்திய அரசுக்கு வரி இருக்கு. சரிங்களா? நாங்க சொல்றது எதுல வரி இருக்கு சார்? பெட்ரோல் மொத்தமா மாநிலத்துல, இந்த மாநிலத்துல ஜிஎஸ்டி கிடையாது சார். தமிழக மக்களை அப்படியே உறிஞ்சி எடுக்கிறாங்க. இங்கதான் எங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவிலே புதைச்சிருக்காரு மோடி. அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. இந்த நாட்டை மதத்தால துண்டாடுறாங்க. 10 ஆண்டு காலத்தை இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாம திரும்ப திரும்ப இந்து முஸ்லீம்னு ஒரு பிரிவினையை தூண்டுற வகையில பேசுறாரு. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பாரதிய ஜனதா ஆட்சி இன்னொரு முறை வரவே கூடாது. இந்த நாட்டுக்கு பேராபத்து. உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு போடலாங்கிற அளவுக்கு ஒரு பேராபத்தா போய் பிடிக்கும். தமிழ்நாட்டிலே 4-5 சீட் வந்துடும். அண்ணாமலை கிட்ட வர அம்மா கூட சொல்றப்ப கூட 4 இடம் நாங்க எந்த இடம் சொல்ல முடியும்? சொல்ல முடியும், சொல்லுங்க. சொல்ல விருப்பம் இல்ல, சொல்ல முடியாது. நான் இத கேமராக்கு பின்னாடி உங்களுக்கு நான் தாராளமா மக்கள்கிட்ட சொல்லுங்க. இந்தியாவோட பெயரை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம பாரத்னு போடுறாங்க. இந்தியாவோட என்னங்க அதுல என்னங்க கூச்சப்படும்? வர பாரத்னு சொல்றதுக்கு வெக்கப்படணும். அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற பெயர் தானே இந்தியான்னு பாரத். இந்தியாவோட பேரை பாரத்னு மாத்த வேண்டிய தேவை. மாத்துறதா? யார் மாத்துனாங்க? பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவோம், மிடி பயம் கொள்ளுவோம், பகை வெல்லுவோம். பாரதி சொன்னீங்களா? சாதி இல்லடி பாப்பான்னாரு. ஆமா, அதையும் ஏத்துக்கிறோம் தானே. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, சண்டை சொல்லணும் பாப்பானுக்கு ஒரு நீதி, அப்படிலாம் பண்ண ஏத்துக்கிறீங்களா? அதெல்லாம் அவர் துலுக்கன்னு கூட சொல்லியிருக்காருங்க. அதை ஏத்துக்கிறீங்களா? அது பாரதி சொல்லி. நான் முடிச்சிடறேன், என் கருத்தை முடிச்சு. இல்ல, காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் ஒரே நிலைமை தான். இங்க ராகுல் காந்தி புனிதப்படுத்துற வேலை நடக்குது. ராகுல் காந்தி ஒரு மனிதனை மிக்கவர். அவர் சாலையை இறங்கி இனிப்பு கடையில் போய் இனிப்பு வாங்கிட்டு 2004 ராணுவத்தால ஒரு பெண் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு அங்க மணிப்பூர் பெண்கள்லாம் ராணுவ தலைமையகத்துக்கு முடி போய் இந்தியன் ஆர்மி ரேபிடாஸ்னு முழு நிர்வாணமாக போராட்டம் பண்ணாங்க. உலகம் பார்த்து வெக்கி தலை குனிஞ்சு. அன்னைக்கு ராகுல் காந்தி எங்க போனாரு? மோடியும் ராகுலையும் திட்டுறீங்க. யாருதான் போடுவோம்? காங்கிரஸ் அல்லாத, பாஜக இல்லாத, இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு வராத மாநிலங்களோட கூட்டமையோட ஆட்சி அமைக்கிறாங்க. பெட்ரோல் யார்கிட்ட இருக்கு சார்? ஒரே நிமிஷம் இருங்களா. பெட்ரோல் யார்கிட்ட இருக்கு? பெட்ரோல் யார்கிட்ட இருக்கு? நீங்க தான் சொல்லுங்க. யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட வரி? யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க. யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க. டாஸ்மாக்கும் வரி பகிர்வு கிடையாது. பெட்ரோல் நீங்க தயவு செய்து பொதுவெளியில பெட்ரோல் 2 மாநிலத்துக்கும் வரி இருக்கு, மத்திய அரசுக்கு வரி இருக்கு. சரிங்களா? நாங்க சொல்றது எதுல வரி இருக்கு சார்? பெட்ரோல் மொத்தமா மாநிலத்துல, இந்த மாநிலத்துல ஜிஎஸ்டி கிடையாது சார். மத்திய அரசோட வரி, மாநில அரசோட வரி இருக்கு. கலால் வரி, இதெல்லாம் யாரு போடுறா? எத்தனை பர்சன்டேஜ் போடுறீங்க? எவ்வளவு ஏத்துறீங்க? அதுதான் நாங்க கேக்குறோம். நீங்க எவ்வளவு குடுக்குறீங்க? இதுதான் எங்களோட கேள்வி. அதுல நீங்க போடுறீங்கல 16%. எல்லா இடத்துலயுமே மாநிலத்துடைய உரிமையை பறிச்ச கட்சி. நான் சொல்ற பாயிண்ட் இழுக்க முடியும் தெரிஞ்சாங்க. அப்படியே இழுத்து தமிழக மக்களை அப்படியே உறிஞ்சி எடுக்கிறாங்க. இங்கதான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே புதைச்சிருக்காரு மோடி. அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. அதுக்கு என்ன பதில சொல்ல மாட்டீங்க? கேள்வி பதில் சொல்றீங்க. நீங்க என்னதான் பேசுறது உங்ககிட்ட? நான் மோடிக்காக பேசக்கூடிய ஆள் நான் இல்ல. நான் மக்களுக்காக பேசுறேன். மக்கள் என்ன பேசுறாங்களோ அந்த கேள்வியை தான் நான் கேட்க முடியும். மக்கள் பத்தி தான் நாங்க கேட்க முடியாது. கேள்வி என்ன சார்? இந்த 10 வருஷத்துல மோடியோட சாதனைகளை சொல்லுங்கன்னு கேட்டேன். அவ்வளவுதான், சிம்பிளா. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதுக்கு நான் லேடிஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப குக்கிராமம் ஆந்திராவுல திருப்பதிக்கு போயிட்டு திருப்பதியில தரிசனம் பண்ணிட்டு வந்தப்போ ஆந்திராவுல பேசினேன். இது உங்களுக்கான பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். ராம் மந்திர் கட்டியிருக்காரு, அதனால நீங்க ஓட்டு போடுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ராம் மந்திர் கட்டுறத பத்தியே இல்ல மேடம், எங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மரியாதை, எங்களுக்கு அசிங்கம் இல்லாம நாங்க வெளியே போறோம். சத்யன் சார் குறுக்கிட விரும்புறீங்க. இது மெயினாக நம்ம நிதி பகிர்மானம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி டிவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். மாநிலத்துக்கான இந்த சதவீத டிவல்யூஷன் அப்படின்னு அந்த பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் பிளானிங் கமிஷன்லேருந்து கொடுக்குறது. 14வது 15 ஃபினான்ஸ் கமிஷன் பிளானிங் முடித்த உடனே புரட்சித் தலைவர் அம்மா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் இந்த நிதி பகிர்மானம் மாற்றினதுனால தமிழக மாநிலத்துக்கான நஷ்டம் மட்டுமே 4000 கோடி, 4000 சில்லற கோடி அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தோடு சொன்னாங்க. இது மாநில அரசுக்கான இழப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் இந்த நிதி பகிர்மானம்ங்கிறது தவறு அப்படின்னாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக இருந்து ஒரு ஆதரவு குரல் எதுவுமே வரல. ஆனால் அதே தூத்துக்குடியில் மக்கள் நிவாரணம் முடிச்சு எடப்பாடியிட கேட்கும்போது கேட்டாங்க,
இந்த மாதிரி தமிழக அரசு சொல்லுது கேட்ட நிதி கொடுக்கல அப்படின்னு. அப்போ எடப்பாடி என்ன சொன்னார்? மாநில அரசு கேட்ட நிதி உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். எந்த அரசாக இருந்தாலும் பாரபட்சமாக தான் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோட கேள்வி மீண்டும் இப்போ வரேன். முதல்ல ஆரம்பிச்ச கேள்விதான். இதே நிதி பகிர்மானம் குறித்து 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை தடவை கவன ஈர்ப்பு தீர்மானம் பேசியிருக்கீங்க? எத்தனை தடவை கொண்டு வந்திருக்கீங்க இந்த கவன ஈர்ப்பா? இல்ல எத்தனை நாள் மறுபடியும் நாடாளுமன்றம் ஆரம்பிக்க முடக்கப்பட்டிருக்கு? வேண்டாம், please. இல்ல இன்னொருத்தர் இன்னும் எதுவுமே பேசாம இருக்காரு. ஓகே 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட கேட்டுட்டீங்க. இதை மட்டும்தான் சார், கேட்கிறேன். ஒரு செகண்ட்ல ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இல்ல நான் சொல்றேன், தம்பி பேசி. ரைட் இல்ல இல்ல ரைட். ஓகே பேசுங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மோடி வந்து சிஎம்மா இருந்து குழுல கலந்துக்கும் போது என்ன சொல்றாருன்னா, வரி பகிர்வை பத்தி பேசும்போது மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு பேசுறாரு. ஆனா அதுவே பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, வரி பகிர்வையே மாத்த சொல்றாரு. 42% இருக்கிறத வந்து அவர் குறைக்க சொல்றாரு. இதை பத்தி வெளிப்படையா பொதுவெளியில நிதி ஆயோக் தலைவர் வந்து சுப்பிரமணியம் வந்து வெளிப்படையா பேசியிருக்காரு. இதை வந்து குறைக்க சொன்னாரு, நாங்க அதுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னார். சரிங்களா? இது வந்து அதிகாரத்தை தன்னவங்கத்தே வச்சு மோடி பண்ண ஒவ்வொரு குளறுபடியில இந்த வரி பகிர்வு பத்தியும் ஒரு விஷயம். இதை யாருமே இல்லைன்னே பேசவே இல்லை. இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? நான் என்ன சொல்றேன்னா, பிரதமரா இருக்கிற பேசுற மோடி அவர்கள் முதலமைச்சரா இருந்த போது ஒரு வார்த்தை பேசினார்ல, அந்த ஸ்டாண்ட் எப்படி மாத்தினாருன்னு தான் நாங்க கேட்கிறோம். ஓகே சார், இடுமாவனம். எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக காங்கிரஸ் 2 கட்சி நாங்கள் சரிசமமாக தான் பார்க்குறோம். இன்னைக்கு பாஜக வந்து 10 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செஞ்சிருக்கு. 10 ஆண்டுக்கு முன்னாடி ஐயா மோடி சொன்னாங்க, நாங்கள் வந்தோம்னா கருப்பணத்தை மீட்டெடுப்போம், விவசாயிகள் லாபத்தை இரட்டிப்பாக உயர்த்துவோம், விவசாயிகளோட குறைந்தபட்ச ஆதரவலையை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு எண்ணற்ற வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்று தருவோம் அப்படின்னு. ஆனால் இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் அப்படி எதுவுமே சாத்தியப்படுது. 2014 வந்து குஜராத் மாடல், குஜராத் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இந்தியா முழுக்க நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னாங்க. ஆனால் உண்மை நிலை வந்து குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் இல்லை, ஒரு பின்தங்கிய மாநிலம். இந்தியாவிலே வாடகை தாய்மகளையும் வாழக்கூடிய மாநிலம் குஜராத். ஆனால் அன்னைக்கு வந்து குஜராத் மாடல் அப்படின்னு கட்டமைச்சு இந்தியாவை வளர்ச்சி பாதை கொண்டு போகும்னு சொல்லி பாஜக பேசி வளர்ச்சி அப்படின்னு பேசி வாக்களை பெற்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டு கால செயல்பாட்டை பார்த்தா இந்த நாட்டை வந்து மதத்தால் துண்டாடுறாங்க. இப்போ தேர்தல் பரப்புரை எடுத்துக்கிட்டால் ஐயா மோடி அவர்கள் வந்து 10 ஆண்டு காலத்தை இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் திரும்ப திரும்ப இந்து முஸ்லீம்னு ஒரு பிரிவினையை தூண்டுற வகையில் பேசுகிறார். ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லலைன்னு கஸ்தூரி சொன்னாங்க. நான் சொல்கிறேன், முதல்ல வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கை போல இருக்குது அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முஸ்லீம்கிட்ட எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க, அதிகமாக குழந்தை பத்துக்கிறாங்க, இந்த நாட்டில் வந்து தேச விரோதமாக சட்ட விரோதமாக ஊடுருவாங்க அப்படின்னு யாரை மையப்படுத்தாருன்னா இஸ்லாமிய மக்களை மையப்படுத்தார். அப்புறம் வந்து ராமர் கோயில் 4 இடங்களை பெறலாம்னா ராமர் கோயிலை மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த மதம்ங்கிற இதுலேயே வந்து பேசுறாரு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பாரதிய ஜனதா ஆட்சி இனி ஒரு முறை வரவே கூடாது. வந்தால் நாட்டுக்கு பேராபத்து. இனி ஒரு முறை வந்து பாஜக ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு போயிடலாங்கிற அளவுக்கு ஒரு பேராபத்தாக போய் பிடிச்சிடும். ஏன்னா ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு வந்து இந்த வரப்போகுது, 100வது ஆண்டு அடுத்த ஆண்டு வர்றப்ப அவங்களோட எல்லா செயல் திட்டங்களையும் நிறைவேற்றுவாங்க. செயல் திட்டங்கள் நிறைவேற்றுறப்ப இந்தியா வந்து தனது ஜனநாயகத்தன்மையை இழந்துடும். இப்போ மிச்சம் வச்சிருக்கிறது வந்து பொது சிவில் சட்டம், அது நிறைவேற்ற துடிக்கிறாங்க. இவங்க வந்து இந்தியாவை வந்து இந்து ராஷ்டிராவாக மாற்றிடுவாங்க. இந்தியாவோட பெயரை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பாரத்னு போடுறாங்க. இந்தியாவோட என்னங்க அதுல என்னங்க கூச்சப்படும்? வர 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 பாரத்னு சொல்றதுக்கு வெக்கப்படணும் வேணாம். அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற பெயர் தானே இந்தியான்னு இருக்கா, அங்க பாரத் இருக்கா? ரெண்டும் தான் இருக்கு. இந்தியாவோட பேரை பாரத்னு மாற்ற வேண்டிய தேவையில்லை. என்ன மாத்துறதா? யார் மாத்துனாங்க? மாற்ற முயற்சி பண்ணல. யார் மாத்துனாங்க? ஐயா மோடி, எப்பவுமே இருக்கிற பேர் தானே. ஐயா மோடி உட்கார்ந்துருக்காங்க. என்ன நீங்க எப்பவுமே இருக்கிற பேர் தானே. இந்த நாட்டோட பேர் என்ன? அதிகாரப்பூர்வ பேர் என்ன? இந்தியா, தட் இஸ் பாரத். இந்தியா தானே. ஒரே இடத்துல பாரத்தும் தானே. பாரத்தும் ஒரு இடத்துல இருக்கு. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவோம், மிடி பயம் கொள்ளுவோம், துயர் பகை வெல்லுவோம். பாரதி சொன்னதுக்கு எடுத்துக்கிறீங்களா? சாதி இல்லடி பாப்பான்னாரு. ஆமா, அதையும் ஏத்துக்கிறோம் தானே. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, தண்டை சொருணும் பாப்பானுக்கு ஒரு நீதி, அப்பெல்லாம் பண்ண ஏத்துக்கிறீங்களா? அதெல்லாம் அவர் துலுக்கன்னு கூட சொல்லிருக்காருங்க. அதை ஏத்துக்கிறீங்களா? அது பாரதி சொல்லிருக்காரு. அதுல அப்பா அது கெட்ட வார்த்தை கிடையாது. வர 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 இப்ப கெட்ட வார்த்தை ஆக்கினது யாருன்னு யோசிச்சுக்கோங்க. இது மாதிரி நான் முடிச்சிடறேன். இதுல வந்து இந்தியாவோட தலைப்பு இதுல வந்து காஷ்மீர் இருக்கு. காஷ்மீர் வந்து சுதந்திர இந்தியாவோட காஷ்மீர் கிடையாது. ஒப்பந்த அடிப்படையில் நேரு காலத்தை சேர்க்கப்படுது. அந்த காஷ்மீரை வந்து துண்டாடி சிறப்புரிமையை ரத்து பண்ணது போல அவங்க நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் நமக்கு வாக்கு விட மாட்டேங்குது, தமிழ்நாட்டை வந்து 2-3 துண்டாடுவோம்னு துண்டாடினா கூட இங்கே மாநில அரசாலையோ மக்களை எதுவும் செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குது. அப்போ பாஜக வந்து இனி ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. அது இந்தியாவில் எந்த ஒரு தேசத்துக்கும் தேவையில்லை. பாஜக வந்து ஒரு பேராபத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பாஜக வரக்கூடாதுங்கிறது நம்மளுடைய ஓட்டம். அது வந்து வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை வந்து ஜூன் 4 பொறுத்து தான் பார்க்கணும். வெல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் என்னென்னா,
பாரதிய ஜனதாவை காட்டி தமிழ்நாட்டில் திமுக தன் தரப்பை நியாயப்படுத்தி கொண்டிருக்கு. உண்மையை சொல்ல போனால் பாஜக வந்து தமிழ்நாட்டை ஒருபோதும் நம்பலை, ஒருபோதும் ஏற்கலை. அவங்க வந்து உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற வட மாநிலங்கள் தான் சார்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே 4-5 சீட் வந்துருன்றாங்க. அண்ணாமலை ஜெயிச்சு வரேன். கோயம்புத்தூர்ல 1 லட்சம் வாக்காளர் காணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது யாரு? கோயம்புத்தூர் தேர்தல் முடிவை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு போய் நீதிமன்றத்துக்கு போற யார்? அண்ணாமலைக்கு அவங்க தொடர்பு இல்லை. வினோஜ் விஸ்வலும் அதே சொல்றாரு, தமிழிசை அதே சொல்றாரு. தேர்தல் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தாங்க எவ்வளவு விழுக்காடு வாக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா தேர்தல் நடந்து கொண்டிருக்கப்பே 3 மணி நேரத்தை சொல்றாரு அண்ணாமலை 1 லட்சம் வாக்காளர் காணும்னு. எங்க போனா? வடிவேலு கிணத்த காணும் சொன்னது மாதிரி வாக்காளர் காணுமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை குற்றஞ்சாட்டல, தேர்தல் ஆணையம் சரியா செயல்படுத்தினார். ஆனா தேர்தல் ஆரம்பிச்சவருக்கு 3 நாள்லயே தேர்தல் ஆணையம் வந்து சரியா செயல்படல அப்படின்னு அந்த பக்கம் போறாரு. இப்ப இந்த 20 நாள்ல அண்ணாமலை பேச்சை எங்க பாத்தீங்களா? வாய் திறந்தாரா? கட்டாயம் தமிழ்நாட்டில் ஒரு இடங்கள கூட பாஜக வெற்றி பெறாது. சார், வெளி மாநிலங்களில் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, டெல்லி, கர்நாடகான்னு. ட்விட்டர் தளத்தின் வாயிலாக கருத்துக்களை பதிவு பண்ணலாம், வீரியமா எங்கேயாவது பேசலாம், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவருக்கு முடிவு தெரியும், யதார்த்தம் தெரியும். பாஜக ஒரு இடம் கூட வெற்றி பெறாது. ஜூன் 5 வேணா இங்க உட்காந்து பேசுவோம். ஒரு இடம் கூட வெற்றி பெறாங்கிறது பாஜகர்களே தெரியும். அவங்க வந்து தமிழ்நாட்டில் 5 இடம் வருவோம், 6 இடம் வருவோம்னு சொன்னாங்க. அம்மா கூட சொல்றப்ப கூட 4 இடம்னாங்க. எந்த இடம் சொல்ல முடியலையே அவங்களால. ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் வெல்ல முடியாது. சொல்ல முடியும், சொல்லுங்க. சொல்ல விருப்பம் இல்ல, சொல்ல முடியாது. இல்ல அது சொல்ல முடியும், சொல்ல முடியாது. நான் இத கேமராக்கு பின்னாடி உங்களுக்கு நான் தாராளமா ஏன் மக்கள்கிட்ட சொல்லுங்க, மக்களே சொல்லுவாங்க. ஜூன் 4 சரி விடுங்க, பாத்துக்கோ. இதுல வந்து பாரதிய ஜனதா நாம் தமிழர் எப்படி எந்தெந்த இடத்துல இப்ப ஜெயிப்பாங்கன்னு சொல்ல விரும்ப மாட்டீங்களோ அதே போலதான் நாங்க 40 இடத்துல வெற்றி பெற விரும்புறோம், வெற்றி பெறும் நம்புறோம். 40 இடம் தான் சொல்றோம், நான் 4 இடம் சொல்லலையே. ஏன்னா நீங்க உங்க கட்சி பிரதிநிதி, நான் பாஜகவுடைய பிரதிநிதி. சரி, இல்ல அது பாத்து அந்த வித்தியாசம் இருக்குல்ல. சரி பாத்து நான் அது உண்மையை பேசுறேன், நம்பிக்கைய பேசல. சரி, வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவுல வந்து பாஜகவே தமிழ்நாட்டை சார்ந்து இல்லை, தமிழ்நாட்டை நம்பி இல்லை ஒரு பக்கம். இல்ல திமுக வந்து பாஜக உள்ள வந்துடும். ஒரு பக்கம் அவங்க ஒரு புராணம் படுறாங்க. என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான் உள்ள வந்துடும், பாகிஸ்தான் எதிரிடுவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, இவங்க பாஜக உள்ளதுன்னு சொல்லிட்டு பாஜகவை காட்டி தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து வாக்களை உருவப்படுத்துது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் பாஜக தமிழ்நாட்டில் வெல்லப்படுறதும் இல்லை, வாக்களை பெறப்படுறதும் இல்லை. 2014 எடுத்துக்கங்க. 2014 விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், வைகோ, கொங்கு ஈஸ்வரன், அப்புறம் ஏசி சண்முகம்னு ஒரு 5 கட்சி எல்லாமே வலிமை வாய்ந்த கட்சியாக இருந்துச்சு. அன்னைக்கு வந்து மோடி குறித்தான எதிர்மறை பிம்பம் இல்லை. அந்த சமயத்தில் வந்து அதிகபட்சமாக பெற்ற வாக்கள் 18.5 2014. இப்போ இந்த தேர்தலில் வந்து மோடி குறித்தான மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. நீங்க இன்னும் சொல்ல போனா 2021 சட்டமன்ற தேர்தலில் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போடாம பாஜகரங்க ஓட்டு கட்டாங்க. இதை எஸ்வி சேகரே பதிவு பண்றாரு. ஏன்னா அவ்வளவு பயம். உண்மையிலேயே பாஜக தமிழ்நாட்டில் வளருதுன்னா நீங்க அதிமுக போய் அதிமுக கூட்டணி வைங்க, கூட்டணி கேட்டீங்க, தனிச்சிக்க வேண்டியதானே. அதிமுகவோட கூட்டணி வைக்க விரும்பினாங்களா இல்லையா? கூட்டணியில பாஜக விலகி வந்துச்சா, அதிமுக கழட்டி விடுச்சா? அதிமுக இதுல என்ன இருக்கு, அதிமுக தான் விலகி வந்தாங்க, அதிமுக கழட்டி விட்டாங்க. அதனால ஏன் நீங்க இதுக்கு அப்படி எல்லாம் யாருமே நாளைக்கு பாஜகல இருந்து ஆசைப்பட்டோம்னு சொன்னோம்னு கேட்பாங்க. நாளைக்கு இந்த அதிமுக பொதுப்படையா நாங்க விலகுறோம் அறிவிச்சது தானே. அதிமுக விலகுனாங்க, நாங்க கூட்டணி காத்திருக்கோம்னு பாஜக சொல்லல. இல்ல அதிமுகவோட அந்த அதனால வந்து தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஜன்னல்கள் திறந்திருக்கின்றன, கதவுகள் பொதுவா இல்ல. அது என்ன ஜன்னல காத்தா வரப்போகுது, அது பொதுவாக அதிமுக தான் இது பண்ணாங்க, அவங்க கழட்டி விட்டாங்க, விரும்பல, முடிஞ்சு போச்சு. இதுல பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணும்ல. ஐயா ஸ்டாலினி வந்து விசிகாவோட மாநாட்டில் பேசுறப்ப தமிழ்நாட்டில் வந்து பாஜக சுழியம்னாரு. ஆனா இந்த இல்லாத பாஜகவை காட்டி தமிழ்நாட்டில் எல்லா அநியாயங்களையும் திமுக செய்யுது. அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் பெரிய மாறுபாடாக நான் பார்க்கல. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வந்து 4 ஆண்டுகளாக ஆட்சியை கொடுத்தாங்க. அது கொடுமையான ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சின்னு நான் சொல்லுவேன். அந்த கொடுங்கோல் ஆட்சியோட தொடர்ச்சி தான் திமுக ஆட்சி. நீ இன்னும் சொல்ல போனா இந்த திமுகவோட 4 ஆண்டுகால ஆட்சியை வந்து யார் தாங்கி பிடிக்கிறான்னா திமுக காரங்கள் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் அதிமுக ஆட்சி காலத்தை அரைச்சித்தோடு இருந்தது போல இருந்திருந்தா இந்த ஆட்சியோட கொடுங்கோன்மை வெளிப்பட்டிருக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து வீட்டு வாசல கருப்பு கொடி ஏந்தி கருப்படி தெளித்து குடும்பத்தோடு மதுவிலக்குன்னு போராடினாங்களா? இன்னைக்கு ஏன் போராட்டம் பண்ணல? போராட வேண்டியல இன்னைக்கு மூடிடலாமா? ஏன் முடியல? நாங்க அண்ணா வழியை செயல்படுறோம், அண்ணாவோட இருமொழி கொள்கையை செயல்படுத்த முடியுங்க. அண்ணாவோட இருமொழி கொள்கையை ஏற்றுக்கிற நீங்க, அண்ணாவின் மொழி கொள்கையை செயல்படுத்துற நீங்க, அண்ணாவின் மது கொள்கையை செயல்படுத்தல.
மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்ற வந்தா நான் துண்டை ஒதுக்கி தோளில் போட்டு நடைய கட்டுவேன். 1967 3 படி அரிசி லட்சியம் 1 படி அரிசி நிச்சயம்னாங்க. அப்போ அந்த 1 படி அரிசியை நிறைவேற்ற முடியல. அப்போ வந்து நீங்கள் மதுபான கடையில் திறந்து விட்டுட்டா கொஞ்சம் வருவாய் வரும், அதை வச்சு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாமே அப்படிங்கிறப்ப நான் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் பொய்யன்னு பெறத்தாலும் பரவாயில்ல, நான் ஒருபோதும் மதுபான கடையை திறக்க மாட்டேன்னார். இந்தியா முழுக்க மது விலக்குக்காக நான் பரப்புரை செய்ய தயாரினார். கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவோட மகளிர் அணி தான் போராட்டம் முடிச்சு. எதுக்குன்னா பெண்கள் தான் மதுபான கடையில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுபான கடையை மூட சொல்லி கோரிக்கை வச்சிங்க. அம்மையார் கனிமொழி இந்தியாவில் இளமதேவிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? மது இல்லை, மதுவை கடந்து கஞ்சா, போதைப் பொருட்கள், அபின், மெத்து எல்லாம் தமிழ்நாட்டில் தங்கு தடையெல்லாம் கிடைக்குது. அதிமுகவோட ஆட்சி காலத்தில் ஐயா ஸ்டாலின் சட்டசபையில் போகிறாங்க குட்காவை எடுத்துக்கிட்டு. எதுக்கு? விஜயபாஸ்கர் அனுமதி கொடுத்துட்டாரு, காவல்துறை அதிகாரி ராஜேந்திர அனுமதி கொடுத்துட்டாரு, அதனால தான் தமிழ்நாடு முழுக்க புழங்குதுன்னாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க கஞ்சா எப்படி புழங்குது? நான் கேட்கல, மதுரை நீதிமன்றம் கேட்குது. என்ன பதில் வச்சிருக்கீங்க? இது திராவிட மாடலா, அது கஞ்சா மாடலா? என்ன கதை? அப்போ அது முடியல. காவல் நிலைய மரணங்கள், சாத்தாங்குளத்தில் தந்தை மண் படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் திமுக கொதித்தெழுந்தது. காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது. காவல்துறையிட்ட வந்து நாட்டை ஒப்படைச்சு எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்க்குறாரா? கேட்டது ஐயா ஸ்டாலின். இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள். நீங்க ஜெய்பீம் படம் பார்த்து துடிக்கிறீங்க. நான் மிஸ்ஸா காலத்தில் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் வந்து துன்புறுத்தப்பட்டங்கிறீங்க. நீங்க துன்புறுத்தப்பட்டதை வந்து சிலைகளா வடிவமைச்சு அதை கண்காட்சி கூட பார்க்க வைக்கிறீங்க. ஆனா உங்க ஆட்சி காலத்தில் காவலை துன்புறுத்த இல்லையா? சென்னையில வந்து காவல்துறை அதிகாரிகள் அவங்க காவல் நிலையத்தை வச்சு கையை ஒடிக்கிறாங்க. கேட்டா பாத்துமலை வலிக்க விழுந்தாங்கன்னு. அம்பாசமுத்திரத்தில் வந்து பல்வீர் சிங் ஒரு அதிகாரி பல்ல பிடுங்கிறாரு. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணாங்க? நடவடிக்கைகள்லாம் என்ன எடுத்தாங்க? நான் 25 பேர் சொல்ல முடியுங்க யார் யார் கொண்டாங்கன்னு. இதே சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில விக்னேஸ்வர் இளைஞனை காவல்துறை அடிச்சு கொன்னுச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முடிய ஐயா ஸ்டாலின் காவல்துறை எழுதி கொடுத்த கதையை சொன்னாரு. வாந்தி வந்து வலிப்பு வந்து செத்து போயிட்டான்னு. இப்ப என்ன கொடுமை? அதிமுக ஆட்சி காலத்தை அரைச்சு பேசின எங்க போனீங்க? 8 வழிச்சாலை திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம். நீங்க நிலைமை என்ன? 8 வழிச்சாலை திட்டத்தை திமுக ஆதரிக்கிறது. மத்திய அரசின் திட்டம் சொல்லி 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னவர் ஸ்டாலின். 8 வழிச்சாலை திட்டம் தமிழ்நாட்டில் அமலாக செஞ்சு விடுது. டெல்லியில விவசாயிகள் போராடுறாங்க. உடனடியாக ஐயா ஸ்டாலின் விவசாயிகள் இது பண்றதை ஏற்றுக்க முடியாது, பாதிக்கப்படுறத ஏற்றுக்க முடியாது. பரந்தூர்ல யார் போராடுறான்? விவசாயி. மேல்மாவில் யார் போராடுறா? விவசாயி. பரந்தூர் விவசாயி மேல அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்துறது யாரு? மேல்மா விவசாயி மேல குண்ட சட்டத்தை பாய்ச்சது யாரு? மக்களுக்கான ஆட்சியா? தமிழக சட்டசபையில மசோதா போடுறீங்க, 8 மணி நேரம் வேலைங்கிறத 12 மணி நேரமா மாத்துறேன்னு. எதிர்ப்பு வந்த பிறகு திரும்ப பெறீங்க. எப்படி சிந்தனை வருது உங்களுக்கு? வர இன்னும் இருக்கு நிறைய இருக்கு. வர 2.5 வருஷத்துல வந்துட்டே இருக்கு. வர இத முடிச்சிருங்க. இதனால யார் பிரதமர் ஆகணும், யார் போறாங்க, யார் பிரதமரானா மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அதான் இல்ல. பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் தேர்வு பெறட்டும். பார்லிமெண்ட் யார் வெற்றி பெற்ற பிறகு அவங்க கூடி பெரும்பான்மை யார் முடிவு பண்றாங்க பாத்துப்போம். இல்ல காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் ஒரே நிலைமை தான். இங்க ராகுல் காந்தியை புனிதப்படுத்துற வேலை நடக்குது. ராகுல் காந்தி ஒரு மனித மிக்கவர். என்ன பண்ணாரு? அவர் சாலையை இறங்கி இனிப்பு கடையில் போய் இனிப்பு வாங்கிட்டு வந்தார். என்ன ஒரு ஏமாற்று! ராகுல் காந்தி மனித புனிதரா? மணிப்பூர் அவலத்துக்கு எதிராக நான் கொந்தளிக்கிறேன். எனக்கு தார்மீகம் இருக்கு, எனக்கு தகுதி இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து உளப்பூர்வமா நோக்கம் இருக்கு. ஆனா ஐயா ராகுல் காந்தி இருக்கா? மணிப்பூர்ல தங்கச்சோ மனோரமான்னு 2004 இராணுவத்தால ஒரு பெண் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு அங்க மணிப்பூர் பெண்கள்லாம் இராணுவ தலைமையகத்துக்கு முன்னாடி போய் இந்தியன் ஆர்மி ரேபிட் அஸ்னு முழு நிர்வாணமாக போராட்டம் பண்ணாங்க. உலகம் பார்த்து வெக்கி தலை குனிஞ்சிச்சு. அன்னைக்கு ராகுல் காந்தி எங்க போனாரு? அங்க ராணுவத்தோட சிறப்பு அதிகாரத்தை குறைக்க சொல்லி 16 ஆண்டுகள் தொடர்ச்சியாக யுரோன் சிரமலாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த 16 ஆண்டு காலத்துல 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தது காங்கிரஸ். ராகுல் காந்தி எனக்காவது யுரோன் சிரமலா பார்த்துக்காரா? அப்ப எங்க போச்சு உங்க மனிதனையும்? யார் சென்று வந்தது? எது? இப்ப மணிப்பூருக்கு பிரச்சாரத்துக்கும் சரி. இது அரசியல்ங்க. அவங்க பண்றப்ப இவங்க நாடமாடுவாங்க, இவங்க பண்றப்ப அவங்க நாடமாடுவாங்க. நீ இன்னும் சொல்ல போனா திமுக மாநில உரிமைகளை பெற்று தருமா? இந்தியாவில் எண்ணற்ற மாநில கட்சி இருக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒரு 5 கட்சி 6 கட்சி. எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சு. மத்திய அமைச்சரவையில் தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் அங்கம் வச்சாங்க. ஒட்டு மொத்தமா 18 ஆண்டு. ஐக்கிய குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங், தேவகவுடான்னு பல பிரதமருக்கு கீழே. அதை 99 தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சியான ஆட்சி. 2004 2009 அந்த 5 ஆண்டு காலம் மத்தியில் ஆண்ட காங்கிரஸை தாங்கி பிடிச்சது மாநிலத்தில் ஆண்ட
திமுக கூட்டணி சேர்ந்த 40 பார்லிமெண்ட் உறுப்பினர். அன்னைக்கு வடக்கு வாழுது தெற்கு தெரிங்கிற முழக்கத்தை ஐயா கருணாநிதி மாத்தி சோனியா காந்தி அம்மையாரை வச்சுக்கிட்டு வடக்கு கொடுக்கறது தெற்கு வாங்கி கொள்கிறதுன்னு பேசினாங்க. வாங்கி கொள்கிறதுன்னு அந்த காலகட்டத்தில் எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தாங்க? நான் கேள்வி எழுப்புறேன், நீ சொல்லுங்க. இன்னைக்கு நிதி பங்கீட்டை பத்தி பேசுறோம். இவங்க மத்திய அமைச்சர்ல இருந்த அந்த அந்த காலகட்டத்தில் உரிய நிதி பங்கீட்டை திமுக வாங்கி கொடுத்துச்சா? ஆளுநர் பதவி எதுக்குன்னு கேட்கிறோம். ஆட்டுக்கு தாடி இருக்கு, நாட்டுக்கு ஆளுநர் இருக்குன்னு. நீங்க ஆளுநர் பதவியை நீக்குவதற்கு, இல்ல ஆளுநரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்கு, இல்ல ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் செய்வதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? 80 மாநில சுயாட்சிக்கு தீர்மானம் போட்டீங்க. இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு. மாநில சுயாட்சி முழக்கம் போட்டீங்க. அதிகாரத்துக்கு இருப்ப கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வா, ஆளுநர் பதவியை நீக்கு. இந்த வர முறை வர செய்யறேன்றாங்க. வர 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 இந்த முறை செய்யறேன்றாங்க. அந்த ஏன் கோரிக்கையை தான் வச்சு வர 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 மக்களை சந்திச்சிருக்காங்க. இந்தியா இப்ப நீங்க மோடியும் ஏன்டா திட்டுறீங்க, செய்யல? ராகுலையும் திட்டுறீங்க. யாருதான் வருவோம்? எம்பிக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து யாரையா ஒருத்தர் தான் காங்கிரஸ் தேர்ந்தெடுக்க அல்லாத, பாஜக இல்லாத, இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு வராத ஒரு மாநிலங்களோட கூட்டமைவோட ஒரு ஆட்சி அமைச்சா நினைக்கிறீங்களா? வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.